ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. இன்னும் வந்து என்னோட மானிட்டைசேஷன் வரல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு வீடியோஸும் டைமே கிடைக்காது. ஒரு வீடியோஸும் எடுத்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நம்மளும் வந்து ஏதாவது செல்ஃபாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதனால் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. ஆனால் ஜேர்னி வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கான முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், ஒரு நாள் நம்மளும் வந்து மானிட்டைசேஷன் பெறுவோம். இன்றைக்கி வந்து 2 நாள் வீடியோ கிளப் பண்ணி தான் பார்க்க போகிறோம். மித்ரன் வந்து சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வந்து ஒரு 20 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்துக்கலாம். ஆயில் எடுக்கிறவங்க ஆயிருக்கு, நான் பட்டர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது சுகர் ஃப்ரீ சாக்லேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜாகரி ஸ்வீட் வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சுகர் ஃப்ரீ சாக்லேட், டார்க் சாக்லேட்டுன்றனால கொஞ்சம் உங்களுக்கு சுகர் வேணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் சும்மா லைட்டாக தான் போட்டுக்கிட்டேன். ஜாகரி வந்து ஒரு 2 ஸ்பூன் மாதிரி தான் போட்டுவிட்டேன். ஏன்னா ரொம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி. நான் எப்பயும் வந்து நார்மலாக ஏதாவது பண்ணேன்னா வந்து அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நட்ஸ் போட்டுக்குவேன். இந்த வாட்டி மித்ரன் வந்து எனக்கு வந்து சீட்ஸ்லாம் வேணாம், பீனட்ஸ் தான் வேணும், கடலப்பருப்பு தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரே இது, அவங்களும் நானும் பண்ணுவேன், நானும் வீடியோ எடுப்பேன் அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, மித்ரன் தான் எடுத்துகிட்ருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. அந்த ஷேப்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், சிலிக்கான் மோல்டு மாதிரி. அவங்களுக்கு வந்து பாராக இருக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஷேப்ஸில் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எதுவுமே சாக்லேட் வந்து ஷேப்ஸில் கொடுத்தா வந்து சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஒரு நேரம் வந்து டேட்ஸ் கூட நான் ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது வந்து வேறு மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி கொடுப்பேன். இது வந்து நார்மல் நம்ம ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி. நான் டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டர், சாக்லேட்டு வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு ஜாகரி, வெல்லம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீனட்ஸோ இல்லை உங்களுக்கு எந்த முந்திரி, பாதாம் எது வேணுமோ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் மோல்டில் போட்டு வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour விட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்குள்ளேயே மித்ரன் வந்து கதவை திறங்க, பார்க்கணும் ஒரே எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஷேப்டாக வேணும் அப்படி சொன்னோன்னு வந்து இதுதான் வேணும்ன்ட்டாங்க, சிங்கம் தான் வேணும், ஹிப்போ வேணாம் அப்படின்ட்டான். ஃபஸ்ட்டு ஹிப்போன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து எதை வேணும்னே அது ஃபுல்லாக ஆர்வம். அதே தான் சப்பி மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், நான் வெளியில் யார்கிட்ட கொடுத்தாலும் சாக்லேட் வாங்கக்கூடாது கண்ணா, அம்மா தான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி தான் அன்றைக்கி டே போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் திருச்சி போயிட்டேன். நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கோயிலுக்கே போக முடியல. வந்தால் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும், மித்ரன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அப்படியே போயிடுச்சு. அன்றைக்கி திருவானைக்காவல் போயிட்டு வந்துட்டு மார்னிங்கு அதுக்கப்புறம் அப்பாவோட டிமார்ட் போயிட்டோம். கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படி சொல்லிவிட்டு வாங்கலாம், கொஞ்சம் நட்ஸ்லாம் மித்ரனுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நட்ஸ் வாங்க முக்கால்வாசி அங்கே போயிடுவோம். ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க, அதுவே ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இந்த வாட்டி போயிட்டு கொஞ்சம் க்ராசரிஸும் இருந்தது. ரொம்ப க்ராசரிஸ் இல்லை, சும்மா அது மட்டும் பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து மித்ரன் விடலை, போகலாம். இது அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸ்லோவாக நான் எடுக்கிறேன், ஸ்லோவாக இது பண்ணுறேம்மா, இந்த இது வைங்கம்மா, அது வைங்கம்மா அப்படி சொல்லி என்கிட்ட ஃபோனே கொடுக்கல. அவங்களே தான் நான் எடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பொருள் வாங்கினா போல், சும்மா வந்து நட்ஸ் தான் மெயினாக வாங்க போனேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஆஃபரில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து, ஏன்னா எங்கள் வீட்டில் டிமார்ட் கொஞ்சம் தூரம் போகணும். அதுவும் இல்லாமல் தனியாக போக முடியாது, மெயின் ரோடு பைபாஸில் இருக்குது. அதனால் அப்பா யாராவது வந்தால் தான் கூட்டிகிட்டு போவாங்க. தனியால் வர முடியாது. அதனாலேயும் கொஞ்சம் வரதே இல்லை. ஆனால் நல்லா இருக்குது எல்லாமே. கொஞ்சம் தலைவாணி உரை அப்பாவை கீழே இருக்க சொல்லிட்டு மித்ரன் நானும் மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் வேணுங்கிறது ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிஃபன் பாக்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பில் போட்டு வந்துட்டோம். அதோடய ஹால் வந்து நான் அடுத்ததில் காமிக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அப்பா வரல, நான் தான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவோம், அதை மட்டும் சாப்பிட வைப்பேன், வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் டேவே வந்து நான் திருப்பி பெரம்பலூர் வந்துட்டேன். என்னென்ன வாங்கினேன்றதான் நான் காமிக்கிறேன். எப்பயுமே வந்து சேமியா வந்து மித்ரனுக்கும் கொடுப்பேன். நானுமே வந்து வியாழக்கிழமை ஃபாஸ்டிங்னா நான் எடுத்துக்குவேன்.
அதனால் சேமியா கொஞ்சம் அந்த பாக்ஸ் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்திருந்தேன். எனக்கு இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பெப்பர் அந்த சால்ட் இது வந்து எனக்குமே ஆம்லேட் அந்த இதெல்லாம் போடுறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப தேடிட்டு இருந்தேன். இது எனக்கு சில்வரில் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வாஷபிள் அந்த டிஷ்யூ வந்து அதுவுமே நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஆனால் வாங்க முடியல. இந்த பாட்டில் வந்து எல்லோரும் வீடியோவில் காமிச்சிட்டே இருக்காங்க. எனக்கும் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் 79 ருபீஸ் அதுவும் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த ஸ்க்ரப்பு கொஞ்சம், இந்த ஸ்க்ரப்பு நான் பாத்திரத்துக்கு போட மாட்டேன், வெளியில் இந்த டைல்ஸ் க்ளீன் பண்ண. இதான் குட்டி குட்டி பொருள்லாம் வாங்கிட்டு இதான் முடிஞ்சுது என்னோடய குட்டி க்ராசரி ஹால். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோம்மேட் சாக்லேட் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்